பார்லிமெண்ட்ல ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பா, ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்து எல்லாரும் வரவேற்கிறாங்களா, எம்பிஸ் எல்லாம் பறந்து பறந்து வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டரோட போட்டோ எடுக்கிறாங்களா, அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். எஸ், இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 2 days ட்ரிப்பா இஸ்ரேலுக்கு போயிருக்காரு. இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேதன்யாஹுக்கும் நரேந்திர மோடிக்கும் நடுவுல ஒரு நல்ல பாண்ட் இருக்கு. அதனால இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்டுக்கு 2 முறை நரேந்திர மோடி போயிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுது. சோ ஏன் வந்து நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு போயிருக்காரு, என்ன நடந்துச்சு அங்க அப்படின்னா, இஸ்ரேலும் இந்தியாவும் ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்னதான் நம்ம கிட்ட ரஷ்யா S-400 மிசைல் சீல்டு இருந்தாலும் இஸ்ரேலோட அயன் டூம் அண்ட் அயன் பீம் அப்படிங்கிற ஒரு சீல்டு மிசைலை வந்து மோடி கேட்டிருக்காரு. ஆபரேஷன் சிந்துல நாங்க எவ்வளவு ஷீல்டா இருந்தாலும் சில இடங்கள்ல இந்தியாலையும் டேமேஜ் இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எங்களுக்கு அயன் டூமும் அயன் பீமும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நரேந்திர மோடி பேசியிருக்காரு. அதே மாதிரி இஸ்ரேல் என்ன ஆஃபர் பண்றாங்கன்னா, கோல்டன் ஹரிசான் ஏர் மிசைல வந்து ஆஃபர் பண்றாங்க. நம்ம கிட்ட பிரம்மோஸ் இருந்தாலும் பிரம்மோஸை விட இந்த கோல்டன் ஹரிசான் அப்படிங்கிறது இன்னும் கூட சுப்பீரியரா இருக்கு அப்படின்றதுக்காக இஸ்ரேல் வந்து இதை ஆஃபர் பண்றாங்க நமக்கு. இப்போ ரீசெண்டா UK கூட ஏர்போர்ஸ்ல ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. இப்போ இஸ்ரேல் கூட ஒரு டிஃபென்ஸ்ல ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சோ போற போக்க பார்த்தா இந்தியா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு.